ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான மரவள்ளி கிழங்கு எப்படி நம்ம கட் பண்ணி செடியிலேருந்து கட் பண்ணி எடுத்து அதை அவிக்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம் லீவில். இப்போ ஊரில் தாங்க இருக்கோம். எங்கள் நாத்தனார் வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 மரவள்ளி கிழங்கோட செடி இருந்தது. சரி இருக்கா அப்படி கிழங்கு இருக்கான்னு நோண்டி பார்க்கலான்னு நோண்டி பார்த்தா கிழங்கு இல்லைங்க. அது பார்க்க அப்படியே அபூர்வமான கிழங்கு மாதிரியே தெரிஞ்சுது எனக்கு. அவ்வளோ பெருசாக நீட்டமாக இருந்ததுங்க. நல்லா தப்பமாக அப்படியே அழகாக அதை ஸ்டூலெல்லாம் வச்சு கொத்தி எடுத்து அப்படியே நம்ம செடியை பிடுங்காமல் நமக்கு வேணுன்ற அளவுக்கு ஒரு 3 கிழங்கு மட்டும் நாங்கள் தோண்டி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ அதை தான் நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பெருசாக நல்லா தப்பமாக நீட்டமாக இருக்குன்ட்டு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சுங்க. இவ்வளோ பெரிய கிழங்கெல்லாம் விடுமா அப்படின்ட்டு. நானே தான் ஃபஸ்ட் டைம் செடியில் இவ்வளோ பெரிய கிழங்கு இருக்கிறதே பார்க்குறேன். அழகாக அந்த கிழங்குக்கெல்லாம் அடிபடாமல் பொறுமையாக நோண்டி எடுத்து அப்படியே செடியிலேயே நாங்கள் கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துட்டோம். இது பார்த்திங்கன்னா இந்த மரவள்ளி கிழங்கு 3 மாதத்து கிழங்காங்க. வச்ச 3 மாதத்துலேயும் எவ்வளோ பெருசாக நல்லா நீட்டமாக நல்லா சைஸாக வந்திருக்குன்னு பாருங்கள். அவங்களுக்கே இவ்வளோ பெருசு வந்திருக்கு அப்படின்றதே தெரியல. நானாக தான் இருக்கா பார்ப்போம் அப்படின்ட்டு போய் ஒரு சந்தேகத்தில் நோண்டி பார்த்தேன். நல்லா பெருசாகவே இருந்தது. அதே மாதிரி கிழங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. மாவு மாதிரி இருந்ததுங்க. 3 விசிலில் வெந்துருச்சு. நல்லா பூ போல் அந்த அளவுக்கு சூப்பராக வெந்து கிழங்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இப்போ பாருங்கள், இதிலேருந்து ஒரு கிழங்கு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கத்தி வச்சு தான் நம்மளால் கட் பண்ண முடிஞ்சுது. அந்த அளவுக்கு வேறு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இப்போ வேறு வெட்டிட்டு அப்படியே கிழங்கு எடுத்தாச்சு. இது பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு உருவம் போலவே இருக்குதுங்க. இந்த கிழங்கு ஒரு பெரிய கிழங்கு அதிலிருந்து 2 பிரான்ச் வந்திருக்கு. அது பார்க்க கால் மாதிரியே தெரியுது. இப்போ பாருங்கள், ஒரு 3 கிழங்கு நாங்கள் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். மண்ணெல்லாம் இருக்கிறதுனால வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ இது இருக்கிற அதை குட்டி குட்டி பிரான்ச் எல்லாம் நம்ம இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம் தனித்தனியாக. இன்னுமுமே அதில் எத்தனை கிழங்கு இருக்குது எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு தெரியலைங்க. நாங்கள் 3 கிழங்கு போதும், இவ்வளோ தான் நம்மளால் சாப்பிட முடியும்ன்ட்டு நாங்கள் ஒரு 3 கிழங்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான். இப்போ இந்த குட்டி பிரான்ச் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் இப்போ நமக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு அப்படியே நம்ம உரிச்சோன்னா சூப்பராக அந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் உரிச்சு வந்துடும். நான் கட் பண்ணி கொடுக்க எங்கள் குழந்தைங்கள்லாம் உரிச்சிட்டாங்க. உரிக்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோ சூப்பராக உரிச்சு கொடுத்துட்டாங்க. பாருங்கள், இந்த மாதிரி மேலே அந்த தோலை மட்டும் லைட்டாக இப்படி ஒரு கோடு போட்டு கத்திலேயே இந்த மாதிரி சைடில் ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம உரித்தோன்னா சூப்பராக உரிக்க வந்துடுங்க. அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி தான் உரிக்கணும். நல்லா பார்க்கவே ஒயிட்டாக பளபளன்னு சூப்பராக இருக்குது. இப்போ எல்லாமே நாங்கள் உரித்து எடுத்துட்டோம். இப்போ இதை கிழங்கு வாஷ் பண்ணிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் எடுத்து வச்சுருக்கேங்க வாஷ் பண்ணிட்டு. இப்போ இதை கிழங்கு சேர்த்துக்கலாம். இந்த சைஸ் அளவுக்கு நான் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த குக்கர் இவ்வளோ கிழங்கும் பிடிக்காது. எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு நம்ம கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்திங்கன்னா கல் உப்பு தான் சேர்த்துக்க போகிறேன். கல் உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த கிழங்குக்கு வேகிற அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாங்க. நான் பார்த்திங்கன்னா 3/4 வாசி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அது கரெக்டாக இருந்தது. வேக வச்சு ஒரு கொஞ்சம் தண்ணி இருந்தது குக்கரில் கொஞ்சமாக. நம்ம சாதத்துக்கு வைக்கிற அளவுக்கு கரெக்டாக வச்சோம்னா கிழங்கு தீஞ்சிருங்க. அதனால் கொஞ்சம் தண்ணி மீறுற மாதிரியே வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு ஸ்டவ்வில் எடுத்து வச்சுக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா இளங்கிழங்காக தாங்க இருந்தது. பார்க்க தான் நல்லா சைஸாக இருந்துச்சு. ஆனால் கிழங்கு நல்லா இளங்கிழங்காகவே இருந்தது. 3 விசில்லையே நல்லா பூ போல் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம ப்ரெஷரெல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு கிடைச்சா கண்டிப்பாக வாங்கிட்டு ரெசிபி செஞ்சு பாருங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம இப்போ இருந்தே கொடுக்கும்போது, சின்ன வயசுலேருந்தே கொடுக்கும்போது அதோட டேஸ்ட் அவங்களுக்கு ஒத்து போயிடும்.
சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கிராமத்தில் கிடைக்கிற கிழங்கெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, குழந்தைங்களுக்கு கொடுங்க, நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டோம். இப்போ பாருங்கள், வெந்த கிழங்கு வந்து ஒரு 4 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சூப்பராக வெந்து பூ போல் அருமையாக இருக்குது. இப்போ ஒரு கிழங்கு எடுத்து நான் வந்து புட்டு காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா வெந்து மலர்ந்து சூப்பராக இருக்குன்னு. இது இப்படியே சாப்பிட்லாம், வேணும்னா நம்ம சக்கரை தொட்டும் சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும். பார்த்தீங்கள்ல, நல்லா கொலன்னு சூப்பராக பூ மாதிரி வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்கி சமைச்சு கொடுங்க, குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டோம். இதில் சிப்ஸு கூட நம்ம போட்டு சாப்பிட்லாங்க, நிறைய ரெசிபி இருக்குது. கிடைச்சதுன்னா மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.